ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபைர் ஆர்ட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வெள்ளை குருமா தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சுட்டேன். இது ஒரு கப்பு பீன்ஸு, ஒரு கப்பு கேரட்டு, ஒரு கப்பு உருளைக்கிழங்கு. இது போட்டு 3 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சா போதும். அவ்வளோதான், தண்ணி இவ்வளோதான், இது போதும். இது 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி கலருக்காக தான், ரொம்ப வதங்க வேண்டாம், அதுக்காக 2 பச்சை மிளகா, இது பிரியாணி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு சோம்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் வச்சுருக்கேன். இது அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப்பு தேங்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பச்சை மிளகா, இது பூண்டு, நான் தோல் உரிக்காமல் வச்சுருக்கேன். 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு. இதுதான் நம்ம அரைக்க போகிறோம். முந்திரி பருப்பு கொஞ்சம் அரைச்சா கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். இல்லைன்னா முந்திரி பருப்பு இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் விட்டு கொஞ்சோண்டு கடுகு போட்டிருக்கேன். இப்போ கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, ஏலக்காய், சோம்பு, பட்டை, இது ஃபஸ்ட்டு தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ரொம்ப வதங்க வேண்டாம், கலர் மாறக்கூடாது. அதுக்காக இப்போ நம்ம இந்த வேக வச்சோம் இல்லையா, அந்த பட்டாணிலாம் அதெல்லாம் வெந்துடுச்சு. இப்போ இதோட சேர்த்துடலாம். அவ்வளோதான், சேர்த்துட்டு அந்த விழுதே சேர்த்துடலாம். நம்ம தேங்காய்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, முந்திரி பருப்பு தேங்காய்லாம், அது இதோட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு இதுக்கு சப்பாத்தி. அவ்வளோதான், எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கருவேப்பிலை கொத்தமல்லி மட்டும் தூவிட்டு இறக்கிடலாம். முடிஞ்சிச்சு. ஒரு சப்பாத்தி போட்டு சப்பாத்தியோடு வச்சு சர்வ் பண்ணால் முடிஞ்சிச்சு வேலை. அவ்வளோதான், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் கலர் பாருங்கள், ரெஸ்டாரண்ட் கலரில் தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். அது நம்ம வீட்டில் செஞ்சால் அதை விட நம்ம நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி பருப்பெல்லாம் அரைச்சி விட்றோம் இல்லையா, நல்லா ரிச் டேஸ்ட் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நான் சப்பாத்தி போட்டிருக்கேன் பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒரு ஷேப்பில், ஹார்ட் ஷேப்பில் போட்டிருக்கேன். சாதா போட்டிருக்கேன், சும்மா அழகுக்காக பசங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாட்டா, பாய்.